இப்போ தான் நம்ம கடைக்கு வேதாரண்யத்துலேருந்து அயில வந்ததுங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். வேதாரண்ய அயில அவ்வளோ சைஸாக இருக்குங்க. ஒமேகா 3 அதிகம். அதே மாதிரி காளாவும் அப்படி தாங்க இருக்குது. இதுலேயும் ஒமேகா 3 அதிகங்க. இது நடுமுள்ளு மட்டும்தான். குழம்பு வச்சாலும் சரி, வறுத்து சாப்பிட்டாலும் சரி, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள். கண்ணை பார்த்தாலே தெரியும் ஒரு மீனுக்கு அதோட ஃப்ரெஷ்ஷஸ்ங்க. அடுத்தது இறாலுங்க. எல்லாமே வெள்ளை இறாலு, மீடியம் சைஸ் இறாலு. இது நீங்கள் குழம்பு வைக்கலாம், பொரித்து சாப்பிட்லாம், பஜ்ஜி கூட போட்டு சாப்பிட்லாங்க. விதவிதமாக செஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்தது தேங்காய் பாறை, இளம்பாறைன்னு சொல்லுவாங்க. வெள்ளை வெள்ளேர்னு இருக்கும். கண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இதுவும் நடுமுள் மட்டும்தாங்க. குழம்பு வச்சாலும் சரி, பொரிச்சாலும் சரி, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அடுத்தது இங்கிலீஷ் க்ரீன் கலிங்கம் உரலுங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். இதுவும் குழம்பு உரவல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த அமாவாசை விரதக்காரவங்களாம் பார்த்தா டெம்ட் ஆக மாட்டாங்க. என் மேலே டென்ஷன் தான் ஆவாங்க. இன்றைக்கி போய் கடை போட்டிருக்காங்களே இவ்வளோ வெரைட்டியாக, நாளைக்கும் கடை போட்டுருவோங்க.